என்று செலுத்துகிறோம். ஆமென். சந்தோஷமாக கைகளை தட்டி இந்த முதல் பாட்டில் நாம் பாடுவோமாக.
ஆண்டவரே
ஆண்டவரே அதோட சத்த கிருபை பரிசுத்தாவே ஆண்டவரே. அப்பா நீங்க இல்லாம நாங்க இந்த இடத்துல நிக்க முடியாது ஆண்டவரே. அநேக பிரச்சனை மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா உங்க மேல உள்ள விசுவாசத்தை நான் நின்றுட்டு இருக்கோம் ராஜா. அப்பா உங்களோட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட கூட நீ எப்போதுமே இருக்கிறதுக்காக நன்றி. இனியும் இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க உயிரா எங்க மத்தியில் நீங்க இருக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை அதிகமா நாங்க நேசிக்கிறோம் பரிசுத்தாவே ஆண்டவரே. உங்க அளவில்லாத அன்பு ஆண்டவரே எங்க மேல இருக்கிறதுக்காக நன்றி ஆவே ஆண்டவரே. நன்றி ஆவே. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. இசையா உன் அன்பை ருசிக்கையிலே
நான் உம்மை துதிப்பேன். நன்றி ஆவியானவரே. அப்பா, நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீங்க ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் பேசுகிற ஆண்டவரே, எங்கள் மூச்சு ஆண்டவரே, எங்கள் கலந்து இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை போற்றுகிறோம் ராஜா. அளவில்லாத அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில் நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. எங்களோடு நீங்க ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒரு மேகமானவர் எங்களோடு நீங்க இருக்கிறதுக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
இயேசுவின் நாமத்தினாலே தேவாலயத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி நாமத்தை உயர்த்துகிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் அப்பா. கருத்தில் எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த எடுக்கிற காணிக்கை நீர் ஆசீர்வதியும் அப்பா. கொடுக்கிற கரங்களை ஆண்டவரே வெட்டிப்பாக ஆசீர்வதியும் ஆண்டவர். எல்லாம் குறைவுகளும் ஆண்டவரே கிறிஸ்துக்குள் நிறைவாக்கி தரமுடிக்காக செய்கிறோம். அல்லேலூயா துதி மகிமை ஜனங்கள் ஆண்டவரே தசபாகத்தை காணிக்கு கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8 10 வசனங்களை வாசிக்கும் போது என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி உங்கள் காணிக்கை தசபாகத்தை கொண்டு வாருங்கள், அப்போது வானத்திலே பலகணிகளில் திறந்து இடம் கொள்ளலாம் மற்றும் ஆசீர்வதிப்பர் சொன்ன கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனத்தோட கையின் உழைப்பின் பிரயாசங்களாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். சில அறிவிப்புகள் இருக்குது. போன வாரத்தில் நம்ம செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் சேர்ச்சில் பிரேயர் சொல்றோம் 4 நாள். இந்த வாரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு பிரேயர், புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 8லேருந்து 9 மணி வரைக்கும் நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். நம்ம நாட்டுக்காக, தேசத்துக்காக, வருகிற எலெக்ஷனுக்காக, மற்ற நாடுகளுக்காக நாம் கூடி நாம் ஜெபிக்கிறோம். சரி, அடுத்த வாரத்தில் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் அடுத்த வாரம். அப்போ ஒரே ஆராதனையாக வைக்கிறதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி உட்கார சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் செய்தியில் நமக்கு சொல்லலை, ஆனால் இது வெளியாக இருக்குது. அதனால அடுத்த வாரத்தை ஒரே ஆராதனை நான் குரூப்பில் நான் உங்களுக்கு அறிவு செய்வேன். ஒரே ஆராதனையாக அங்கிட்ட இங்கிட்ட உட்கார்ற மாதிரி நம்ம ஏற்பாடு செஞ்சிடணும். சரி, இப்போ எஸ்ஓபி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வச்சிருக்கிறாங்க. அதனால எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக எஸ்ஓபி ஃபாலோ பண்ணணும். மை சஞ்சாத்திராவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. சேர்ச்சி வரும்போது பேர் கூட நம்ம எழுதிட்டு வரணுங்க. சரிங்களா? நம்ம எவ்வளோ பேர் வரோன்னு சொல்லி பார்க்குறதுக்காக. சரி, வேக்சின் எடுக்காதவங்க வேக்சின் எல்லாம் கண்டிப்பாக எடுத்தாகணும். அது நீங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் கட்டாயமாக வேக்சின் போட்டு ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வெளியாக முடியாது, வீட்டை விட்டு கூட வெளியாக முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ நானே அது விரும்பலை தான் இருந்தாலும் இப்போ அந்த சட்டம் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் எடுத்து தான் ஆகணும். அதனால எல்லாம் மைண்ட் செஞ்சாத்தனால உங்கள் இதை பேரெல்லாம் நீங்கள் பயிஞ்சிருங்க. பயிஞ்சாக்கா நீங்கள் கட்டம் கட்டமாக அதை போடுறதுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து போகலாம். நான் எபேசு சபை குறித்து அப்போஸ்தல புஸ்தகத்திலே, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் எடுத்து
ஒரு சில காரியங்களை மட்டும்தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அதாவது 7 சபையில், அதாவது 7 குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிறவர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சபைக்கு அடுத்த காரியத்தில் எபேசு சபை எப்படி இருந்த ஒரு சபை, அந்த சபை இன்றைக்கு எந்த நிலைமையில காணப்படுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் பொழுது எச்சரிப்போடு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மனம் திரும்ப சொல்லுகிறார். ஆதி அன்பை விட்டாய் என்றெல்லாம் அதில் நான் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். இன்னும் அந்த செய்திக்குள்ள நாம் கடந்து போகலை. அதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே நான் பிற்பாடு பேசிக்கொண்டு வருவேன். அப்படி என்றால் ஆதி சபையுடைய நிலைமையை குறித்து ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்துற புத்தகத்தில் 7 சபைகளை குறித்து ஏன் எழுத வேண்டும்? அந்த 7 சபை அந்த நாட்களில் எப்படி இருந்தது, இன்றைக்கு சபை எப்படி இருக்கிறது என்பதை தான் நாம கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆகினால நான் அடிக்கடி வலியுறுத்துவேன். என்ன வலியுறுத்துவேன் சொன்னாக்கா, சபையாகப்பட்டது நாம தான் சபையாக காணப்படுகிறோம். இந்த சபையாகப்பட்டது இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும் பொழுது இந்த சபை ஆவி ஆத்மா சரீரம் எப்படி குற்றமற்றதாக இருக்க வேண்டும், எப்படி அது காக்கப்பட வேண்டும், எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதை நாம எல்லாருமாக அறிந்து செயல்படுவது அவசியமா இருக்கிறது. ஆகினாலதான் அன்றைக்கு எபேசு சபை எப்படி இருந்த சபை, இன்றைக்கு அந்த சபையுடைய நிலைமையை ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். எந்த நிலைமையில சபை இருந்தது, இன்றைக்கு சபை எந்த நிலைமையில இருக்கிறது. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தோம், எப்படி ஆர்வமாக இருந்தோம், எவ்வளவு தாகமாக இருந்தோம், எவ்வளவு வாஞ்சையாய் காணப்பட்டோம். ஆலயத்துக்கு வருவது, தேவனுக்கு பக்தியாய் வாழ்வது, பரிசுத்தமாய் வாழ்வது, அந்த நாட்கள்ல அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில அந்த பக்தி காணப்பட்டது. ஆனா காலங்கள் உருண்டோட வயது போக போக நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல அந்த பக்தி குறைய ஆரம்பிக்கிறது, பரிசுத்தம் குறைய ஆரம்பிக்கிறது. தேவனை நாடி தேடி போகிற அந்த வாஞ்சையெல்லாம் நாளுக்கு நாள் பெருகணும், ஆனா நாளுக்கு நாள் குறைஞ்சிருச்சு. அதனால நிறைய கிறிஸ்தவர்கள் பின்மாறிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவன் அறிந்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆலயத்துக்கு வந்தவர்கள், அந்நிய மொழியை பேசினவர்கள், எல்லாம் செய்தவர்கள். ஆனா இன்றைக்கு சபைகளில் அவர்கள் இல்லை. சபையை விட்டு தூரமா போயிட்டாங்க. சபையை விட்டு தூரமா போனதுக்கு சொல்றதுக்கு பதிலாக தேவனை விட்டு தூரமா போயிட்டாங்க. ஆண்டவரை விட்டு தூரமா போனவருடைய நிலைமைலாம் என்ன ஆகும் தெரியுமா? யாரெல்லாம் கடவுளை விட்டு தூரமா நிக்கிறாங்களோ அவங்க சாத்தானுக்கு எப்ப சாத்தான் அவங்க வாழ்க்கையில வலைய போட்டு விழுங்கலாம்னு நினைப்பான். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தேவனோடு நெருங்கி வாழ்றோமோ அந்த அளவுக்கு சாத்தான் 10 அடி தள்ளி நிற்பான், கிட்ட வர மாட்டான். இதுதான் கிறிஸ்துவ உலகத்துல காணப்படுகிற ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் அறியாமலே வாழுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வளரக்கூடிய அந்த வாஞ்சை தாக இன்னைக்கு இல்லாம போச்சு. அடிக்கடி சொல்றேன், வேதத்தை வாசிக்கிற ஒரு தாகம் இல்லாம போயிடுச்சு. தாவீது சொல்லுகிறார் 119ஆம் சங்கீதம் வசனம் 18 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 119ஆம் சங்கீதம் 118ஆம் வசனம் நினைக்கிறேன். 119 18 வாசிங்க. உங்களுடைய வேதத்தில் இருக்கிற எடுத்துட்டீங்களா? பழைய புதிய ஏற்பாட்டுல பாருங்க. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். தாவீது எந்த காலத்துல வாழ்ந்தவன்? பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு ஆள். ஆனா அவனுக்குள்ளாக தாவீதுடைய சங்கீதங்களை வாசித்து பாருங்க. அவனுக்குள்ள இருந்த ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. சொல்றார், ராட்சாமங்களிலே நான் தியானிக்கும் பொழுது, நான் தேவனை தியானிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு அக்கினி மூழ்கிறது. 119ஆம் சங்கீதம் முழுவதுமாக வாசித்து பாருங்க. அந்த தேவனுடைய வார்த்தை எல்லாம் அங்க என்ன சொல்லப்படுது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகினால்தான் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்கள், வேதத்துல மகத்துவம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, தேவன் செய்த கிரியைகள் இருக்கிறது. தேவன் யார் என்பதை வேதம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு புத்தகமாய் இருக்கிறது. அந்த தேவனை அறிகிற அறிவு நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் எல்லாருமாக இந்த வேதத்தை நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் விடாமல் வாசிக்க வேண்டியது அவ்வளவு அவசியம்.
என்னுடைய வார்த்தையே கடைசி நாள நியாயத்திற்குன்னு இயேசு சொன்னார். அந்த வார்த்தை எங்க எழுதப்பட்டு இருக்குது? பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் யாரா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு நமக்கு வரும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவத்துடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கை அந்த அளவுக்கு உயர்ந்ததாய் காணப்படும். அதுதான் பைபிள் ஸ்டடியில ஆவிக்குரிய ஜீவியத்தை பத்தி நான் பேசிக் கொண்டு வரேன். கிறிஸ்தவனுக்கு ஆவிக்குரிய ஜீவியம் அவசியம். மாம்ச கிறிஸ்தவராக நாம வாழக்கூடாது, வாழ முடியாது. மாம்சத்துக்கு ஆவிக்கு ஒத்து போகாது, ஆவி மாம்சத்தோடு ஒத்து போகாது. மாம்சத்தினால்தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. ஏன்னா அவங்க மாம்ச கிறிஸ்தவா இன்னும் வாழ நினைக்கிறாங்க. வயது போக 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 எப்படி நம்முடைய வாழ்க்கையில தோற்றங்கள் மாறுது, முடி கலர் மாறுது, தோல் லேசா ஒரு மாதிரியா எல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. வயசு போக 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 நம்ம இருந்த மாதிரி இல்ல, வயது போக போக எல்லாமே மாறிக்கொண்டே போகுது. ஆனா ஒரு மனிதன் பைபிளை வாசிக்க 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 எப்படி அவனுடைய வாழ்க்கையில வேதத்தின் அறிவு வர வர அவனுடைய வாழ்க்கையில பவுல் சொல்றாரு உள்ளான மனிதன் அப்படின்றாரு. இந்த புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் ஆனா உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறானே, இந்த புறம்பான மனிதன் பலவீனப்பட்டால் உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். அதான் இன்னமேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இந்த உள்ளான மனிதனை தான் நிறைய விஷயம் இருக்குது. உள்ளுக்கு உள்ளான மனிதன் நிறைய சீக்கு இருக்கு. அதுக்கு சொல்லுவாங்க இன்னமேன் சுகமடையணும், அவனுக்கு சுகம் தேவை. உள்ளான மனிதனுக்கு சுகம் தேவை. என்ன உள்ளான மனிதனுக்கு சுகம் தேவை? கவலை எங்க உள்ளான மனிதனுக்குள்ள உட்கார்ந்துருது. ரோபம் எங்க உட்காருது? உள்ளான மனிதனுக்குள்ள உட்கார்ந்துருது. பிரச்சனை எங்க உட்காருது? அங்க உள்ள உட்காருது. எல்லாமே கசப்பு எங்க உட்காருது? உள்ளுக்கு உட்காருது. இப்ப உள்ளுக்கு நமக்கு சுகம் தேவை. இது எதுல இதை உள்ள அடக்கப்படுதுனாக்கா ஆத்மாவில. ஆவிய பிசாசு எந்த காலத்திலும் பிடிக்க முடியாது. இன்கேஸ் அவன் முழுமையா கடலை மறுதளிச்சுட்டு டோட்டலியா பின்மாறி 100% பின்மாறி போய் பழைய வாழ்க்கையில் திரும்பும் பொழுதுதான் அப்படி உண்டாகும். இந்த ஆத்மாவில்தான், இந்த ஆத்மாவுக்குள்ளதான் இந்த ஆவியோட செயல்பாடு செயல்படுகிறது. அது கூட சிலர் தப்பான போதனை போதிக்கிறாங்க. ஆவி தனியா போகுது, ஆத்மா தனியா போகுது. இப்படி கூட இருக்குது. ஆவியும் ஆத்மாவும் பிரிக்க முடியாது, ரெண்டும் இணைக்கப்பட்டது. அந்த அடிப்படை உபதேசம் கூட எனக்கு தெரியாம இன்னைக்கு சபையில அப்படிப்பட்ட போதனை ஓடிட்டு இருக்குது. ஆக இந்த இன்னமேன் உள்ளான மனிதன் ஆத்மாவுக்கு ஆவிக்கு நடக்கிற போராட்டம். அப்ப ஆத்மாவில தான் என்ன நடக்குதுன்னா கசப்பு, வெறுப்பு, கோபங்கள். ஆத்மாவில கோபம் உணர்வுல வருது. அப்ப நாம ஆவிக்குரிய ஜீவன் என்று சொல்லுகிறோமே, நாம் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோமே, உங்களையும் சேர்த்தான் சொல்றேன், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை சிந்திக்கும் பொழுது, அந்த வார்த்தையை அபியாசப்படுத்தும் பொழுது, வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவன் செய்வதற்கு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நிறைய ஒரு மாற்றங்களை தந்து கொண்டே இருப்பார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில மாறாமலே வாழக்கூடும் என்றால் அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா? கேட்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் யோசிக்கிறதுக்காக சொல்றேன், உங்களுக்கு சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். என் வாழ்க்கை, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், என் வாழ்க்கையை நானே மாத்திக்கலன்னா, என் வாழ்க்கையை மாறாம இருக்கக்கூடும் என்றால் நான் மேல நின்று பிரசங்கம் பண்றதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஊருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஊருக்கு தான் உபதேசம், நீக்க நேக்கம் லேதடி அப்படின்னு நம்ம கதை தெலுங்குல அப்படி சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், இந்த வேதத்தின் சத்தியத்தை நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில கொண்டு வந்து அபியாசப்படுத்தும் பொழுது என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை
மாறுதல்களை நானே பார்க்கிறேன். ஆண்டவரே என்னை இன்னும் மாத்துங்க ஆண்டவரே. யாரா ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் இன்னும் மாறணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் மாற்றம் அடையணும் ஆண்டவரே, நான் உங்களுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாறணும் ஆண்டவரே, நான் மாறப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையில தேவை ஆண்டவரே, என் வாழ்க்கையில கனி இருக்கணும் ஆண்டவரே. அப்படி சொல்லி ஜெபம் பண்றோமா? ஆண்டவரே எனக்கு இது இல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அது இல்ல ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் கொடுங்க ஆண்டவரே. நிறைய ஜெபங்கள் வேறு விதமாகத்தான் ஏறெடுக்கப்படுது. நான் அப்படி செய்ய வேணாம்னு சொல்ல வரல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு நெருங்கும் பொழுது தேவன் என்னை காண்கிறபடினாலே ஆண்டவரே இன்னும் நான் மாறணும் ஆண்டவரே, இன்னும் நான் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் என்ன குறை இருக்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய குறைகள் எல்லாம் எனக்கு சுட்டி காட்டுங்க, எனக்கு உணர்த்துங்க, நான் உம்மை போல மாறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அந்த விதமான ஒரு தாகம் வாஞ்சை நமக்குள்ளாக எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக ஆவிக்குரிய இந்த ஜீவன் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதனால நான் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில மாற்றங்கள், அதாவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டனா ஒரே நாளே எல்லாம் வந்துடுறது இல்ல. ஆனா அவன் கடவுளோடு நெருங்க தேவனோடு நெருங்கி வாழ அவன் வாழ்க்கையில படிப்படியா மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் நமக்கு வேதத்திலிருந்து நிறைய போதனைகளை எடுத்து காட்டுகிறோம். வாழ்க்கை ரொம்ப குறுகி போன வாழ்க்கைங்க. குறுகி போன வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கை நீண்ட பயணம் கிடையாது, அது ரொம்ப குறுகிய பயணத்தில் தான் ஓடிட்டு இருக்க வாழ்க்கையே. அதனால வேதத்திலிருந்து ஆண்டவர் இந்த சபைகளுக்கு சொல்லும் பொழுது என்ன காரியத்தை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார்? சபை என்பது நான் தான். நமக்கு ஆண்டவர் என்ன வலியுறுத்துகிறார், என்ன அறிவுரை சொல்லுகிறார், என்ன புத்திமதியை சொல்லுகிறார், என்ன ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் தான் நம்ம எபேசு மக்களை பத்தி பேசிக்கிட்டு வரோம். அது போன வாரத்தில் எப்பாப்ராத்துவ பத்தி பேசினேன். இன்னும் சில காரியங்களை அவளை குறித்து சில காரியங்களை நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். பைபிளை நம்ம கொஞ்சம் புரட்டி வாசிக்கும் பொழுது பவுலோடு கூட இருந்த ஊழியர்கள், இதுல நிறைய காரணம் நான் பேச முடியும், ஆனா ரொம்ப காரணம் நான் பேச முடியாது. ஏன்னாக்கா அப்புறம் நம்மளுடைய மைண்ட் எல்லாம் வேற மாதிரி போயிடும். பாருங்க எவ்வளவு நம்ம அதெல்லாம் யோசித்து சென்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. சென்சர் பண்ணி தான் பேச வேண்டியதா இருக்கு இப்ப எல்லாமே. ஆனா பவுலுடைய கூட இருந்த ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பவுலுக்கு கழுத்தை கொடுத்திருக்கிறாங்க, தோல் கொடுத்திருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பவுலுக்கு உண்மையாக இருந்திருக்கிறாங்க. அடுக்கிறார் பவுல் ரோமர் 16ஆம் அதிகாரத்துல பெண்கள், ஆண்கள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் பவுலுக்கு அந்த அளவுக்கு ஊழியத்துல ஈடுபாடு கொடுத்திருக்கிறாங்க. பைபிள் அப்படி படிக்கும் பொழுது பவுலுடைய உள்ளம் எந்த அளவுக்கு அது சந்தோஷப்பட்டதா இருக்கிறது. அதுதான் எப்பாப்ராத்தை பத்தி நம்ம சொல்லுகிறோம். இந்த எப்பாப்ரா பத்தி நான் சொல்லும் பொழுது அவன் எப்படி பவுலுக்கு உடன் ஊழியக்காரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் சில காரியங்களை அவனை பத்தி பேசும் பொழுது அப்போஸ்தலர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 நீங்க வாசிங்க. அதை எடுத்து பிற்பாடு சில காரியத்தை நான் சொல்றேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 வாசிங்க பார்க்கலாம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் நல்லா பாருங்க, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனமாகிய எப்போப்ராத்தாவே எண்ணினேன். இப்ப எங்க இருக்கிறாங்க? ரோம்ல இருக்கிறான், ரோமாபுரியில அங்க இருக்கிறான். பவுல் எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறார். இத பின்னணி கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பிலிப்பி புத்தகத்தை படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு பட்டுன்னு விளங்கிடும். பிலிப்பி இந்த எப்போப்ராத் யாரு? பிலிப்பு பட்டணத்தான். பிலிப்பியர்களுக்கு பிலிப்பு பட்டணத்துல நம்மள மாதிரி அவங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இல்ல, பிரஜா உரிமை இல்ல. வெளிநாட்டுல இருந்து தங்கி இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான். ஆனாதான் பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குதுன்றாரு.
ஏன் சொல்றாருன்னா இவங்க எல்லாம் தற்காலிகமாக பிலிப்பு பட்டணத்துல இருக்கிறாங்க. ஏன்னா பிலிப்பு பட்டணம் ரோமருக்கு கீழே இருக்குது, அதெல்லாம் அதோடு சேர்ந்தது தெசலோனிக்க பட்டணம் இதெல்லாம். அப்ப பிலிப்பு பட்டணத்துல இந்த பிலிப்பு பட்டணம், அந்த பிலிப்பு என்ற வார்த்தையே வந்து மகா அலெக்சாண்டருடைய அப்பா பேரு. அப்ப அந்த பட்டணத்துல இருந்ததுனால பவுல் வந்து ரோமாபுரியில ஜெயில இருக்கிறார். நீங்க அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 28:30 வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 28:30 உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கி இருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு. எப்பாப்பிராத்து எங்க இருக்காரு தெரியுமா? இங்க இருக்காரு. இப்ப ஏன் அங்க போனார் தெரியுங்களா? எதனால அங்க போன அப்படின்னாக்கா, பவுல் வந்து ரோமாபுரியுடைய சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறார். வீட்டு ஜெயிலு. வீட்டு ஜெயிலா எப்படி தெரியுங்களா? மலேசியாவில் சொல்லுவோம் என்ன, பிசியூ பண்ணிட்டான்னுவாங்களே. பிசியூ பண்ணவங்க வந்து அந்த இடத்த விட்டு வெளியேற முடியாது. அப்ப அந்த காலத்துல பவுல் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாது. ஆனா அவருக்கு வந்து ரோமருடைய சோல்ஜருக்கு பாதுகாப்பு அங்க இருக்கு. பாதுகாப்புனா அவர் எங்கேயும் தப்பித்து போக முடியாத அளவுக்கு அங்க இருக்கு. வீட்டுல இருக்கிறாரு, வீட்டு காவல். அப்ப எப்பாப்பிராத்து வந்து இங்க போறாரு, ரோமாபுரிக்கு போறாரு. ஏன் போறானா, சிறையில் அடைக்கப்பட்டிருக்க, நாடு கடத்தப்பட்டதுனால இந்த பவுலுக்கு வந்து உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. அவர் ஜெயில இருக்கிறாரு. அவர் கூட இருந்து அவர் துணிமணியை துவைப்பதற்கு, மற்ற காரியம் செய்வதற்கு, சாப்பாடு கொடுப்பதற்கு, இதெல்லாம் வந்து பவுலுக்கு வந்து ஆள் இல்லாத ஒரு நிலையில எப்பாப்பிராத்து என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா, இந்த பிலிப்பு மக்கள், ஏன்னா பிலிப்பு சபை எப்படி உண்டானுச்சு தெரியுங்களா? பிலிப்பு சபை நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பிலிப்பு பட்டணத்துல 3 சம்பவம் நடக்குது. ஒன்று குறி சொல்றவன். அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல குறி சொல்ற ஆவியை வந்து பவுல் விரட்டுறதுனால தான் பவுலுக்கு என்ன சிறைச்சாலை அங்க வந்தது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல ரோமருடைய காலத்துல வந்து நிறைய அடிமைகளை வந்து வாங்குவாங்க. அடிமைகள் நிறைய இருந்தாங்க. அதுதான் ஒனேசிமே நான் சொல்லும் போது அவன் அடிமை விற்பாங்க அடிமைகளை. அப்படிப்பட்ட ஒரு ஆளுதான் யாரு, அதாவது அப்படிப்பட்ட ஒரு இடம் அது வந்து அடிமைகளை வாங்குற இடம். அப்ப இந்த அடிமை பெண் படல, அடிமை பெண், இந்த அடிமையாக வாங்கப்பட்ட இந்த அடிமை பெண் அந்த ஊர்ல வந்து இவர் வந்து என்ன பண்ணிருக்கான்னா குறி சொல்லுவா. யாருக்கு வேணா குறி சொல்லுவா. இவளை வைத்து பணம் சம்பாதித்து வந்தார்கள். நீங்க போட்டிருக்கலாம், அதிக ஆதாயம், எஜமானுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கக்கூடியவள். அப்ப இவளை பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த அடிமையா இவளை குறி சொல்ற ஆவி இவளுக்குள்ள இருந்ததுனால இவளை வைத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பவுல் வந்து அவளை பார்த்த உடனே பவுல் அதாவது அந்த குறி சொல்ற ஆவின் பெண்ணு பவுலை பார்த்தான என்ன சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் உன்னதமான தேவதைமார்கள். பவுல் வந்து ஆவியிலே கோபம் கொண்டு, அப்படின்னா அந்த ஆவியை பார்த்து, அந்த மனுஷன் இல்ல, அந்த ஆவியை பார்த்து ஆவியிலே அவர் கோபம் கொண்டு இயேசுவின் நாமத்தில் அந்த குறி சொல்ற ஆவியை கடிந்து கொண்டார். அந்த ஆவி அவளை விட்டு போயிருச்சு. அவர் ரட்சிக்கப்பட்டான். அதுக்கு பிற்பாடு பாருங்க, லிடியால் என்பவள் இந்த பிலிப்பு பட்டணம் வந்து ஒரு துறைமுக பட்டணமா தான். அங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த துணி துவைக்க போவாங்க, மற்ற காலம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதாவது வியாபாரம் நடக்கும், சின்ன சின்ன இதெல்லாம் அங்க நடக்கும். பவுல் அங்க போறாரு. அங்க வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல லிதியால் என்ற ஒரு மனுஷன் நிற்கிறாங்க. அவங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். லிதியால் வந்து சாதாரணமான பெண் அல்ல, நல்ல வசதி படுத்த ஒரு பணக்கார பெண்ணு. அந்த காலத்துல ரத்தாம்பாரம் துணினாக்கா கலரான துணி. அது வந்து அந்த காலத்துல இந்த ரோமருடைய சோல்ஜர்கள்லாம் அந்த விதமான ஒரு கலர் பாய்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பிசினஸ்காரவங்க, நல்ல வசதியானவங்க, அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னா,
லிதியாள் வீட்டிலே கூடி வருகிற சபை. அப்பனா இவங்க எல்லாம் அங்க வந்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அதே 16ஆம் அதிகாரத்துல பவுல் சிறைச்சாலை இருக்கும்போது வெளியே வந்துட்டாங்களா இல்லையா, தெரியும் சம்பவம் உங்களுக்கு. ஆனா அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் தன்னை என்ன சொல்லி பார்க்கறான், தற்கொலை பண்ணி பார்க்கறான். ஐயோ, ஏனாக்கா அந்த காலத்துல ரோமுடைய காலத்துல 4 பேர் நிப்பாட்டுவாங்க. டேர்ன் மாறும், நான் சொல்லியிருக்கேன், டேர்ன் மாறும். அதாவது 4 மணி நேரம் ஒரு ஆள் 4 பேர் ஜாகா பண்ணுவான், 4 மணி நேரம் ஒரு ஆள் ஜாகா பண்ணுவான், 4 மணி நேரம் 50 ரூபா. இங்கேயும் அந்த சட்டம் இருக்கு. போலீஸ்காரெல்லாம் பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் அப்படின்னுவாங்க. இந்த பிளாக்லாம் பார்த்தா கூட அந்த மாதிரி ரோமருடைய அந்த 4 பேரை மிஞ்சி அந்த சிறைச்சாலை இருக்க வெளியே போகவே முடியாது. ஆனா அவங்க எல்லாருமாக தேவனுடைய கிருபையினால வெளியாகிட்டாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தினால. அதனால்தான் அவனை தன்னை மாய்த்து கொள்ள சாகரத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் பவுல் அங்க இங்கதான் இருக்க வேண்டாம் அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த சிறைச்சாலை காவல் வீட்டுக்காரர் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த 3 குரூப்பும் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த பிலிப்பு பட்டணத்துல அதாவது லிதியா வீட்டுல என்ன நடக்குது, சபை கூடி வருது. ஏன்னா பிலிப்பு பட்டணத்துக்கு சுவிசேஷம் அறிவிச்சவர் பவுல். இப்ப அங்க இருந்தா பாருங்க என்ன நடக்குதுனாக்கா, பவுல் இப்ப ரோமுடைய வீட்டுக்காவல் சிறைச்சாலை இருக்கிறாரு. இப்ப எப்ப என்ன பண்றான், ஐயோ நம்மளை வழி நடத்தினவரு, சுவிசேஷம் அறிவித்தவரு, அவர் மூலமா நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், ஆசீர்வாதமா காணப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் சொல்லி அந்த பிலிப்பு மக்கள் இடத்துல என்ன பண்றாரு, பண கொலெக்ஷன் பண்றாரு, வசூல் பண்றாரு. யாருக்கு கொடுக்க? பவுலுக்கு கொண்டே கொடுக்க. பவுல் இருந்த காலத்துல ஒரு காணிக்கை வசூல் பண்ணது எருசலேம் சபைக்கு கொடுக்கிறதுக்கு. ஆனா இந்த பிலிப்பு என்ன பண்றாரு, ஜனங்கள் இடத்துல வாங்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மனம் சந்தோஷமாக இந்த காணிக்கை கொடுக்கிற இந்த காணிக்கை எடுத்துக்கொண்டு தான் போறாரு. யாரு? எப்போபிரத்து பவுல் இடத்துல போறாரு. அப்பதான் பவுல் சொல்றாரு, என் தேவன், பிலிப்பியர் 4:19 என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவர் சொல்றார், என்னுடைய தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவார். எனக்கு யாருமே உதவி செய்ததில்லை. நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் போது என்னை யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அதனால்தான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வார்த்தை அங்க சொல்லப்படும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல இது நமக்கு தெரியுது, நல்லது. இதை நாங்க வேற கோணத்துல இந்த பிரசங்கத்தை பண்ண முடியும். ஆனா வேணாம், கொஞ்சம் விட்டுட்டு வருவோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம், பிலிப்பியரே, சுவிசேஷம் கேட்டதனால ரட்சிக்கப்பட்ட பிலிப்பியர் மக்களே, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் எனக்கு என் மேல இவ்வளவு பாசம் வைத்து, என் மேல இவ்வளவு அக்கறை வைத்து, எனக்காக நீங்க செய்து வந்ததை நாங்க நினைச்சு பார்க்கும் பொழுது, உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம். பவுல் எப்படி சொல்றாரு தெரியுங்களா? உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனால் கனி கொடுக்கிறீங்க. ஆனா உங்களை மாதிரி வேற எந்த சபை நான் பார்க்கல. ஏன்னா இந்த பிலிப்பியர் சபையில பெரிய பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அதனால்தான் அவர் அந்த அன்பை பத்தி சொல்றாரு, மன உருக்கத்தை பத்தி பேசுறாரு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அவரை வச்சு பேச ஆரம்பிக்கிறார். அதனால சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியா இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியா இருக்கவும் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதையை அங்க சொல்றாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், தனக்கு சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்ப இந்த பிலிப்பியர் ஜனங்களை உங்களை நான் நினைக்கும் பொழுது, என் மேல நீங்க வைத்த அன்பை நான் நினைக்கும் பொழுது,
என் மேல் வைத்த அக்கறையை நான் நினைக்கும் பொழுது, நீங்கள் கொலெக்ட் பண்ணி கொண்டாந்த எல்லாம் வசூல் பண்ணி இந்த காணிக்கையை கொண்டு வந்திருக்கீங்களே, எனக்காக கொடுப்பதற்காக, என் தேவையை சந்திப்பதற்காக, உங்களை நினைக்கும் பொழுது நான் எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கு? உதாரணமா சொல்றேன், யாரையும் சொல்ல முடியாது. ஆனா உங்களை நினைக்கும் பொழுது இப்படி சொல்றேன், அம்பா இயேசுக்கு அம்பா திருச்சபை மக்களை நினைக்கும் பொழுது எனக்கு வியாதியே வராது. ஏன்? உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம், நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைமையை நினைக்கிற பொழுதெல்லாம், நீங்கள் மற்றவங்க மேல வைக்கிற கரிசனையை நினைக்கிற பொழுதெல்லாம், நீங்க ஊழியக்காரன் மேல வைத்திருக்கிற அன்பை நினைக்கிற பொழுதெல்லாம், உங்களை நினைத்து இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிலிப்பியரே, இந்த ஊழியக்காரர் சொல்றாரு தெரியுங்களா? நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாருனாக்கா, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இப்படியே கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்து நீங்க வாழ ஆரம்பிங்க. அது சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். எங்க ஜெயில இருந்துகிட்டு சொல்றாரு, ரோமாபுரிய சிறைச்சாலை இருந்துகிட்டு 2 வருஷம். அதனால்தான் எப்பாப்ராத்து காணிக்கையை வசூல் பண்ணி பிலிப்பு பட்டணத்திலிருந்து எங்க போறாரு? ரோமாபுரிக்கு போயிட்டு சில காலம் அங்கேயே தங்கி இருக்கிறார். ஊழியக்காரனுக்கு உதவி செய்வதற்காக எப்பாப்ராத்து அங்கேயே இருக்கிறார். அங்கே இருக்கிற இடத்துலதான் எப்பாப்ராத்துக்கு வியாதி வந்துருச்சு. பிலிப்பு மக்கள் நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம எப்பாப்ராத்து அனுப்பி விட்டோமே, இவன் போனவன் ஆளா காணாமேன்னு சொல்லி பிலிப்பு மக்களுக்கு எல்லாம் ஒரே கவலை. பவுலுக்கு என்ன ஆச்சு தெரியலையே, போன எப்பாப்ராத்துக்கு என்ன ஆச்சு தெரியலையே. அதான் சொல்றாரு, அந்த வசனத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசித்த பகுதியில வாசி பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, எப்பாப்ராத்துவே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரு, துக்கத்தின் மேல துக்கம் எனக்கு வராத படிக்கு, உனக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி உனக்கு வந்தது, ஆனா இப்போது பிலிப்பியர் மக்களா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீ புறப்பட்டு போ, சீக்கிரமா போ அப்படின்னு பவுல் எப்பாப்ராத்து அனுப்புறாரு. ஒரு ஊழியக்காரனுக்கு ஜெரியிலை சிறைச்சாலையில் இருக்கும்போது உடன் ஊழியக்காரர் எந்த அளவுக்கு அந்த சிறைச்சாலையில் இருக்கிற ஊழியக்காரருக்கு உதவியா இருந்திருக்காரு பாருங்க. பவுல் கூட இருந்த ரொம்ப நெருக்கமா இருந்த ஊழியக்காரர்கள் எல்லாருமாக பவுல் மாதிரியே உண்மை உள்ளவங்களா இருந்திருக்கிறான். நான் பிற்பாடு சில காரியத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். அப்ப இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுலுக்கு நெருக்கங்கள் துன்பங்கள் வரும்போது சபை மக்கள் என்ன செய்யறாங்க, என்ன செய்து கொண்டிருந்தாங்க? ஏன் பவுல் பிலிப்பியர் மக்கள் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? உங்களை நினைக்கும் போதெல்லாம், நீங்க செய்த நன்மைகள் உதவிகளை நினைக்கும் போதெல்லாம், எத்தனையோ சபை இருந்தது, எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தேன், எவ்வளவு மக்கள் இருந்தாங்க, ஆனா யாருமே எனக்கு முன் வரலையே. இந்த வார்த்தை சொன்னா நமக்கு கண் கலங்கிரும். எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஆனா யாரும் முன்னுக்கு வரல. பவுல் அப்படி சொல்றாரு, யாருமே எனக்கு முன்னுக்கு வரல, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரல. ஆனா பிலிப்பியரே, நீங்க என்ன நினைச்சு எனக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வதற்கு நீங்க வந்தீங்களே, அப்ப என்ன ஒரு மன உருக்கத்துல இந்த கடிதத்தில் அவர் எழுதுறாரு தெரியுங்களா? பிலிப்பியருக்கு என்ன கடிதம் எழுதியிருக்காரு தெரியுங்களா? நன்றி உள்ள ஒரு கடிதம் எழுதுறாரு. பிலிப்பியர் மக்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். நீங்க செய்த உதவியை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறேன். இக்கட்டான நேரத்தில் நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவியா இருந்தீங்க, வேற யாருமே இல்லை. அந்த எப்பாப்ராத்து கூடையே இருந்து பவுலுக்கு எல்லா பணிவடையும் செய்து வியாதியா இருக்கிற நேரத்துல பவுலே எப்பாப்ராத்து அனுப்புற, நீ போப்பா, மக்கள் எல்லாம் அவனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, போனாலும் எங்க காணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக எனக்கு அருமையானவர்களே, இதோடு நிப்பாட்டுகிறேன். இதை பேசினா பேசிட்டு தான் போக சொல்லுது. நம்ம என்ன, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நினைச்சு நம்ம இந்த உலகத்துல வாழணும்? என்ன ஒரு
நிலைமையை நினைச்சு வாழ்றோம். ஆனா வேதத்தை நம்ம கொஞ்சம் உள்ளுக்கு ஊடுருவி நம்ம படிக்கும் பொழுது அந்த காலத்துல இவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் உடன் பவுல் அழகான பிலிப்பியர் புத்தகத்துல இன்னொரு வார்த்தையை அவர் எப்படி பார்க்கிறார்னாக்கா, 3ஆம் வசனம், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவனானபடியால், அந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவனாக, அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவனாக நீங்க எல்லாரும் காணப்பட்டீங்க. ஆகினால கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மளை நடத்தணும். ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. வேத சத்தியத்தின் மூலமாக தேவ அவருடைய ஆவியை நம்ம உள்ளத்துல பேசும் பொழுது அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆவியானவர் கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிற காலங்களில். ஆக எப்பாப்பிராத்து இந்த பிலிப்பு மக்கள் பவுல் மேல வைத்த அன்பு பாசத்தை அங்க வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எப்பாப்பிராத்து எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். எல்லாரும் எழுந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே, மக்கள் நன்றி அப்பா. இதுவரைக்கும் நடத்தின எபினேசரே, எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அங்க எழுதப்பட்ட சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது அற்புதமான காரியங்களை நாம் எல்லாரும் உணர்ந்து, அன்றைக்கு பிலிப்பு மக்களாகப்பட்டவர்கள் பவுலுக்கு எவ்வளவு ஒரு உதவியா இருந்திருக்கார் என்பதை குறித்து வேதத்தின் மூலமாக வாசிக்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்களை நாம் காண முடிகிறது. ஆவியானவர் அந்த அளவுக்கு நடத்தி வந்திருக்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க, அதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற சிந்தை. தகப்பனே சோத்திரம் அப்பா. எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நாம் எல்லாருமாக அந்த வார்த்தையை உணர்ந்து இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே செய்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே செய்கிறேன் பலியாக என்னை மீட்டீரே, பலியாக என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரே
வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி சத்தியத்தையும் அறிவைகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னேன். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியங்களை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய கிறிஸ்துவ ஜீவை எங்கே இருக்கப்பா, எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எங்கே நின்று கொண்டு இருக்குது ஆண்டவர், எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில மேன்மை இருக்கா அப்பா பிதாவே, நாங்கள் மேன்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோமா, உண்மையாகவே நாங்கள் ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவனாக வாழுகிறோமா, உண்மையாகவே ஆவிக்குரிய ஜீவியை செய்கிறோமா, உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகள் காணப்படுகிறது. தேவனே, இந்த உலகத்திலே ஒன்று கொண்டு வந்ததில்லை, நாங்கள் போகும்போது ஒன்று கொண்டு போவது இல்லை ஆண்டவர். ஆனால் அந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் நாங்கள் கனிவுள்ள ஒரு கிறிஸ்தவராக வாழுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டப்படியாக சொல்லியிருக்கிறேன். தேவாலயத்தில் வந்திருக்கிற எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கொடிய காலங்களில் தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் நாச மோசங்களுக்கும் கொள்ள நோய்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விளக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சரித்திர வருகிற அடிக்கடி வருகிறவர்களா இயேசுவின் நாமத்தில் நீக்குவாராக. விசுவாசித்து மேல நம்பிக்கை வைத்து ஜனங்களை வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறேன். அடுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த ஆராதனை கர்த்தருடைய கரம் மத்தியில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதிகளை மையத்தை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய ஐக்கியம் வருகை பட்ட சதா காலங்களிலும் நம்மளை காத்து நடத்துவாராக. ஆமென்.